ஒரு ஆர்டர் பை பண்ணிடுறீங்க. பை பண்ண உடனே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லா கம்பெனிஸ்லயும் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டி கொடுக்காத கம்பெனி எங்க ஸ்டாப் லாஸை கவர் பண்ணணும் யார் பஞ்ச் பண்ணாங்களோ அவங்க தான் யோசிக்கணும். அவங்கள யோசிக்க விடாம அதுவா ஒரு ஆர்டர் பஞ்சிங், அதாவது நீ எங்க ஆர்டர் பஞ்ச் பண்ணாலும் நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன் உன்னோட ஆர்டர், ஸ்டாப் லாஸை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் அப்ஸ்டாக். நான் இதை குறை சொல்லணும்னு இல்லை, அவங்களும் மார்க்கெட்ல இருக்காங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் சர்வீஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல, யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு சர்வீஸை கொடுக்கணும்னு ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது? இது எல்லாத்தை விட இந்த டெக்னிக்கல் கிளிச்சை செபி நிறைய தடவை நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் கிளிச்சை இன்னைக்கும் லைசன்ஸ்டு புரோக்கர்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை செபி நோட் டவுன் பண்ணுதா இல்லையான்னு தெரியல. We are having all proof. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடந்து செய்துகிட்டு இருக்க கம்பெனியினுடைய ஏகப்பட்ட பாதிக்கு கூட பட்டிருக்காங்க. நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க இவங்களுடைய ப்ரொஃபஷனை இன்னும் சிறப்பா செய்யணும். அவங்க ஒரு 100 கிளைண்ட் வச்சிருக்காங்கன்னா அது 150 கிளைண்ட் ஆகும்னா அவங்க ப்ரொஃபஷன் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கான விஷயமா எடுக்கலாமே. Why they are not taking it as in serious? ஒரு நாள் கண்டிப்பா அது வெளிச்சத்துக்கு வரும். ஆனா வெளிச்சத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பெருசா பேசப்படாது. அந்த ஒரு வாரத்துல டெக்னிக்கல் கிளிச் மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க, அதனால இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாங்க, இவ்வளவு நஷ்டம் அடைஞ்சாங்கன்றத சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கண்டுபிடிச்சு சொல்ற நம்மள மாதிரியான ஆட்களுக்கு எந்த வித ரெகக்னைசேஷனும் கிடைக்காது. ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க கஷ்டப்பட்ட பணத்தை மார்க்கெட்ல போட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்ன்றவங்க கீப் ஆன் ஃபாலோயிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது ஓரியன்டா மார்க்கெட் ரிலேட்டடா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு, எப்பனாலும் எங்களை ரீச் பண்ணுங்க. 24/7 எங்களோட டெஸ்க் ஓப்பன்ல இருக்கும். Thank you, all the best. Keep on investing.